இப்போ வந்து பூரான் கடிச்சு போச்சு, தடிப்பாகி போச்சு. பூச்சி கடிச்சு போச்சு, வண்டு கடிச்சிடுது, தடிப்பாகி போச்சு. அது மாதிரினா விஷமுறிவை இது இது வந்து எடுக்கக்கூடிய இடம். அதுக்கும் என்ன பண்ணணும், இது மாதிரி தான் ப்ரெஷர் கொடுக்கணும். புரியுங்களா? ப்ரெஷர் கொடுக்கணும். இதை அரை மாத்திரையில இருந்து ஒரு மாத்திரை அளவுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த விளைவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது கொடுக்கணும். இது தொந்தரவு பண்ணாது. அதுக்கு மேல அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, வேற வேற சில ஹார்மோன்ஸ்லாம் வெளியில வராமல் இருக்கும். அதாவது கிட்னியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் யூரினரி பிளாடோட சம்பந்தப்பட்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து குறிப்பா வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைகள். சிறுகுடலோட யூரினரி பிளாடர் எதோட சார்ந்தது? யுனைடெட். எது? ஸ்மால் இன்டெஸ்டைனோட யுனைடெட், சிறுகுடலோட யுனைடெட். ஆகவே சிறுகுடல் என்சைம்ஸை வந்து குடல் உள்ள என்சைம்ஸ் இருக்கும், அதையும் இது ஸ்டிமுலேட் பண்ணும். அதை ஸ்டிமுலேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் ஆரம்பத்தில் சரியாகும். அதிகமாக பண்ண கொடுத்தீங்கன்னா அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அது வந்து உடம்புக்குள்ள வந்து அது தப்பு, கோளாறு. ஏமா இது வித்தியாசம் தெரியுது? அதாவது இப்போ இல்லை, புரியுங்களா? இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ கொடுத்த உடனே என்ன விளைவு ஏற்படுதுன்னு பாருங்க. ஆமா, இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் விட்டுடணும், பிரச்சனை இல்லை. டாக்ஸின் ஏதாவது உடம்புக்குள்ள இருந்தோன்னா ஏதாவது அது வந்து கிளியர் ஆகும், உடல் வந்து தெளிவாகும், எனர்ஜெட்டிக்கா மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ என்ன பண்ணுதுங்க? ஆப்போசிட் லெக்ல தெரியுது, பாஸ் ஆகுற மாதிரி தெரியுது. சரி, அப்ப இதோட நிறுத்திக்கணும். அப்ப இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பாம்பு கடியை தவிர பூராங்கடி, வண்டுக்கடி, அப்புறம் வேற என்ன சின்ன சின்ன பூச்சிக்கடி, அதுக்கெல்லாம் பண்ணலாம். அதுக்காக நாய்கடிக்கு இதில் அப்ளை பண்ணிடாதீங்க. உணவில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஃபுட் இன்ஃபெக்ஷன், அது வந்து உணவு சாப்பிட்டு அதுல வரக்கூடிய ஏதோ வந்து ஒத்துக்காம போகிறது, ஒவ்வாமை. புரியுங்களா? ஆனா டைஜஸ்ட் ஆகி உடம்புக்குள்ள போய் விஷத்தன்மையா மாறும் போது அதை முறிக்குது. அதனால வரக்கூடிய அதிகமாக இதாகி டயரியா போய் ஒரு மாதிரி டயர்டா வருது, அந்த மாதிரி சூழ்நிலை இது அதை சரி பண்ணும்.